ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, இது மாதிரி அக்கா ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட மறைக்கலைன்னா கண்டிப்பாக ஏன் அவள் கண் கலங்கணும். ஏன்னா அம்மா சாதாரணமாக தான் கேட்டாங்க. எல்லா அம்மாவும் கேட்குறது தான். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போய் வீட்டில் அங்கே ஏதாச்சும் சரியாக பேசலை பண்ணலைன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தோன்ற விஷயந்தான். அப்படி இருக்கிறப்போ ஏன் திடீர்னு இந்த மாதிரி அம்மா பேசலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன யோசித்தேன்னா, சரி எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம். சரியான ஒரு இது நம்மளுக்கு டைம் வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. என்னடா இதுங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோண ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் நான் அம்மாக்கிட்ட எதையும் நானாக சொல்லிக்கல. அக்கா ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னிச்சு. அதுக்கப்புறம் நான் தான் கேட்டேன், ஏன்க்கா எங்கள்கிட்ட எந்த விஷயத்தையும் நீ சொல்லக்கூடாதா? ஏன் எங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன விஷயம்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் எங்கள் அக்கா உண்மையை சொன்னிச்சு. இல்லை, எனக்கும் மாமாவுக்கும் தான் கொஞ்சம் மனஸ்தாபம், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னோடனே, என்ன மனஸ்தாபம் அப்படின்னோடனே, இது மாதிரி ஒன்றும் இது இல்லை. மாமா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு கடன் வாங்கி கொடுத்தாரு. அவர் பணத்தை திருப்பி கொடுக்கல. அதனால கடனுக்கு கொடுத்தவங்க இவரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தானே வாங்கி கொடுத்த, உன்னை நம்பி தானே கொடுத்தேன், அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னொன்னே, அப்போ தான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எதுக்கு எனக்கு தெரியாமல் எதுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னோடனே, அவர் நான் என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் எதுவும் கொடுக்க வேணாம், நகையெல்லாம் கொடுக்க வேணாம், பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 1 மாதம் ஆகுது. அவர் யார்கிட்டயும் கடன் வாங்கி அந்த பணத்தை மறுபடியும் கொடுத்துட்டார் அந்த வட்டிக்காரவங்கள்ட்ட. இருந்தாலும் என்கிட்ட சரியாகவே பேசுகிறது கிடையாது. முன்னாடி மாதிரிலாம் என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறார். அதுதான் எனக்கு மனசு கவலையாக இருக்குது. நான் ஒன்றும் இல்லை, என்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அதை வாங்கி கொடுத்துருந்துருக்காங்கல்ல. இப்போ யாரை நம்பி நீங்கள் ஏமாந்துருக்கீங்க? அப்படி இதே நான் அந்த விஷயத்த பண்ணியிருந்தேன்னா நீங்கள் விட்டுருப்பீங்களா, சும்மா விட்டுருப்பீங்களா அப்படி இப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கப்புறமுமே அந்த அளவுக்கு ஒரு இதாக இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு மனசு கவலைப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னொன்னே, சரி, ஓகே, அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. எதாக இருந்தாலும் நீ அதை எவ்வளோ யோசிச்சுட்டு இருக்காதக்கா. இதுக்காகக்கா நீ இது பண்ண, இதை எங்கள்கிட்ட ஃபோன்லேயே நீ சொல்லியிருந்துருக்கலாம். நாங்கள் ஏதாச்சும் பணம் அம்மா ஏதாச்சும் நகைனாச்சும் கொடுத்துருக்கோம்ல, இல்லை குழுவில் ஏதாச்சும் எடுத்து கொடுத்துருக்கோம், நீ ஏன்க்கா சொல்லலை அப்படின்னோடனே, இல்லைடி, நான் சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாது, உனக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக நம்ம இது பண்ண வேண்டிய விஷயந்தான். எனக்கு அந்த நேரத்தில் அவர்கிட்ட என்ன பேசுகிறோம் என்னென்னு பண்ணுறோன்னு தெரியலை. ஒரு அவசரத்தில் நானுமே முடிவு எடுத்துட்டேன். இல்லைங்கள, கொஞ்சம் நம்ம மனசு கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அப்போ அந்த நேரத்தில் கோவத்தில் ஏதோ நான் அவர்கிட்ட பேசிட்டேன். நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஒன்றுத்துக்கு இதில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டேன்னு தான் சொல்லலாம். அது நான் பேசினது தப்பு தான், இல்லைங்கள. இருந்தாலும் அவரும் பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவர் யோசித்து சொல்லியிருக்கணுமா இல்லையா? இதே மாதிரி வாங்கி கொடுக்குறேன், எனக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்துட்டு அன்றைக்கி காலையில் 7 மணிக்கே அந்த பக்கத்தில் உள்ளவங்க இது மாதிரி உன் வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்தாரு, வட்டி 2 மாதமாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு காலைல 7 மணிக்கே வீட்டில் கேட்டால் உனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு பேச தோணுமா, ஏதாச்சும் பண்ண தோணுமா சொல்லு? எதாக இருந்தாலும் மனசு கவலையாக தானே இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது அப்படின்னோடனே, சரி விடு, அதை பற்றி எதுவும் யோசிக்காத. எதாக இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு மாப்பிள்ளையை கொஞ்சம் சமாதானப்படுத்து. அவர் ஏதோ ஒரு அவசரத்துக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு, அது அவரை சொல்லி தப்பு கிடையாது. எல்லா ஆம்பளைங்களும் அப்பாவே எத்தனை தடவை எனக்கு தெரியாமல் கூட வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கடன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அந்த கடனை கொடுக்கலன்னு இவர் 1000 2000 வட்டி போட்டு கொடுத்துக்கிட்டு இல்லையா? நீங்கள் ஸ்கூல் படிக்கிற நேரத்துலலாம் அதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே, ஏன் உனக்கு தெரியாதா? அதனால் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு. அதனால நம்ம அவரை
எதுவும் குறை சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து இது பண்ணி தான் போகணும். கொஞ்சம் பொறுமை நமக்கு தேவை அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. எதாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து நம்ம போகிறது தான் வந்து நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே பார்த்துக்கலாம். வேறு என்ன நடந்தாலும் நடக்கட்டும். இப்போதைக்கு இதை வந்து நம்ம இது பண்ணுவோம்.